வணக்கம் காய்ஸ். என்ன ஒரு மாதிரி ஒரு அரைகுறையான கெட்டப்பில் வந்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏ டே இன் மை லைஃப், ஏ டே இன் மை காலேஜ் அப்படி ஒரு வீடியோ எடுக்கலாம் தான் ஒரு சின்ன ஒரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகுது, காலை 7 மணி ஆகுது. ஸோ இன்னிலேருந்தே இப்போத்துலேருந்தே நம்ம பயணத்தை இனிதே தொடங்கும். ஓகே, என்னென்ன விஷயம் நடக்க போகுது எதுவுமே பிளான் பண்ணல, எதுவுமே தெரில. போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வீடியோ எடுக்கிறோம். என்ன காலேஜுன்னு தெரியணுமா? நான் சொல்ல மாட்டேனே, முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, சரி, ஓகே கைஸ், வாங்க போகலாம். சரி, இன்னும் 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் இப்படியே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அது எப்படி தெரியுமா? 7 மணிக்கு இப்படி இருக்கேன் நான். அடுத்து ஆனால் 7:35க்கு பார்த்தீங்கன்னா காலேஜு கிளம்பி இப்படி இருப்போம். திஸ் கேன் பி பாசிபிள் ஒன்லி பை பாய்ஸ், நோட் இட். சரி, ஓகே கைஸ், ரெடி ஆகிட்டேன். இப்போது சாப்பிட்டுட்டு பைக் எடுத்துன்னு காலேஜுக்கு போக வேண்டியதுதான். ஓகே, வாங்க போகலாம். காலையிலே டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை. ஸோ பொறுமையாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக போ. இன்னைக்கு டே ஃபுல்லாக வீடியோவில் இருக்கணும் நீங்கள். ஸோ சாப்பிட்டும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன? டுக் 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 இல்லை, டுப் 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 பைக். ஓகே, ஷால் வி? ஸோ கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு நண்பர் இருக்கார், இவர் கூட டாட்டா திதா இப்போ பாய் பாய். என்ன 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 ஐயோ பிளாக் பேண்ட் ஃபுல்லாக சேராக்கிட்டான். சரி, ஓகே போவோம். பேகை மறந்துட்டேன், இருங்க பேக். ஸோ கைஸ், காலேஜுக்கு வந்துட்டோம். காலேஜ் விலாக் பண்ணலான்னு இருப்பேன், வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரேன். யூடியூப்லையா? ஸோ கைஸ், காலேஜுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்கான், காட்டுட்டா ஒன்று செம்மையாக வந்திருக்கான். இதுக்கப்புறம் தான் இனிமேல் போய்ட்டு அவன் கெட்டப்போ மாற்றுவான். ஸோ ஃபுல்லாலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, உள்ள காலேஜுக்குள்ளே ஃபோன்லாம் அலௌடு இல்லை. ஸோ அப்பப்போ வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு சில கிளிப்ஸ்லாம் காட்டுறேன். கிளாஸுக்கு வந்தாச்சு. இதில் என்ன கதைனா, இன்றைக்கி லேப் பீரியட் இருக்குது, அது எனக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் லேப் கோட்டை மறந்துட்டு வந்துட்டேன். வந்தோடனே டிசப்பாயின்மெண்ட். காலைல ஹாய் காய்ஸ்ன்னு கரெக்டாக ஆரம்பிச்சு, ஆனால் லேப் கோட்டை மறந்துட்டேன். வேறு ஒரு கிளிப்பில் சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அப்புறமா அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பார்க்கலாம். இப்போ பண்ணு. மேக்ஸிமம் இந்த விலாக் தலைவாரத்துக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு மணி நேரமாக ஃபேஸே பார்த்தீங்கன்னா வைப் பண்ணுறான். ஓகே ப்ரோ, ஒரு மாஸ் என்ட்ரி போட்டு காட்டலாம். நேற்று வீடியோ போட்டு பார்த்தியா? போட்டியா? நீ எப்போ போட்ட? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுருன்னு சொல்கிறேன். நாங்கள் வரோம். வணக்கம்ப்பா. நீ இப்போ வரக்கூடாது, லீவ் என்ட்ரி தனியாக எடுப்பேன். பக்கத்தில் லியோ கெட்டப்பில் ஒருத்தர் உக்காந்துன்னு இருக்கான், அவனை ஒரு மாச என்ட்ரி காட்டுறேன். நான் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சில மோமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணணும். அண்ணனோட ஸ்பீக்கு நான் நல்லா வருது. அக்கா ஹாய், குட் மார்னிங். டியூடோ அடுத்து டியூட் குட் மார்னிங். அக்குள்ள வந்து ஸோ ஒரு அட்டண்டன்ஸ் போயின்னு இருக்குது, அதனால கை தூக்கினேன். இப்படி
வா என்ன ஒரு எங்கள் கிளாஸில் அட்டண்டன்ஸுக்கு ரொம்ப அதிகமான ஃபேமஸ் என்னன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கிறவங்கள கூட ஆப்சண்ட்டுன்னு சொல்லிடுவோம். ஆப்சண்ட்டாக இருக்கிறவங்கள மட்டும் ப்ரெசென்ட் எப்போயும் நடந்ததில்லை. நடந்ததுன்னா இப்படியே சீக்கிரம் சொல்ல போகிறோம். பக்கத்தில் லியோ இருக்காரு, காட்டுறேன், வெயிட் பண்ணுறேன். நானும் மாதம் பேடா சென்ட்ரி போட்டு காட்டுவேன். லைட்டாக தெரியும் பிளாக் கலரில், அவன் தான் லியோ. ஆமாம் லியோ அவன் இல்லை நல்லா போட்டுறாங்க. கெட்டப் மாசாக இருக்குடா, காட்டுமா? அடுத்து இன்னொருத்தரை காட்ட போகிறேன். பின்னாடி இருக்கவங்க அதிகமாக என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? ஃபேமஸான வந்து ரீடேக்கெல்லாம் வேணுமா? அப்போ வந்து நடக்குமா நடக்காதான்னு ஸ்ரீநாத் கையில் இருக்கு. அவங்ககிட்ட ரீடேக்குன்னு சொல்லிட்டு எடிட்டிங்கில் இதே போட்டுருவேன். அவனோட அட்டண்டன்ஸ் முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள கட் பண்ணான்னு இன்னும் என் அட்டண்டன்ஸ் வரல. அட்டண்டன்ஸ் முடிஞ்சோட கட் பண்ணுறேன். ஓகேடா நிறைய இவங்க அட்டண்டன்ஸ்க்கு வேணும்னா நான் ஆப்சென்ட்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன். லீவுன்னு தானே போகுது. இதாங்க நம்ம பையன் புத்தி ரொம்ப ஒஸ்ட்டுங்க. உங்களுக்காக தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஆப்சென்ட்னு சொல்கிறதுக்கு. கரெக்டாக நான் போயிருந்தேன். கண்டிப்பாடா ஈவினிங் வரைக்கும். ஸோ ஃபைனலி லேப் அவர் முடிஞ்சுது. டேய் சாய் வா போகலாம். இப்போ தான் வராரு அவர் உள்ளேருந்து. சீக்கிரம் சாப்பிடணும். லஞ்சு போகலாம். லியோன்னு சொன்னுமே, இவர் தான் அந்த லியோ தாஸ். பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. ஆமாம், இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவன் பார்த்திபன் சொல்லலாமா? ஆனால் ஒயிட் ஷர்ட் போட மாட்டாங்க. ஆமாண்டா ஒயிட் ஷர்ட் போட வேண்டாம். ஆனால் இது கோட்டு ஒயிட் ஷர்ட் இல்லை. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஆமாம் கொஞ்சம் பார்த்து. ஆமாம் பார்த்திபன் 144 பிக்சல் இவன் லியோ 144p. ஸோ என்னன்னா இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஏன் இவன் மட்டும் கோட் போட்டிருக்கான் மித்த 2 பேர் போகலான்ட்டு. வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரல, சோம்பேறித்தனம். கட் பண்ண சாவடிச்சிடும். காலையிலே சொல்லிட்டேன். ஆமாம், ஆனால் கரெக்டாக லேபுகளை திட்டுவாங்களான்னு பார்த்தேன். லேப் கோட்டு இல்லைன்னாலும் திட்டுவாங்களான்னு பயந்துனே போனேன். ஆனால் வந்து லேப் கோட்டுக்கு திட்டலை, யாரையுமே திட்டலை. ஆனால் அதுக்கு பதில் வேற ஒன்றுத்துக்கு எல்லாரையும் ரைடு விட்டாங்க. எதுக்கு விட்டாங்க? ரெக்கார்டும் அப்சர்வேஷன் முடிக்காது அதுக்கு. எஸ், நான் அதை விட எங்கள் கிளாஸில் ஒருத்தர் இருப்பான். ஆனால் அவன் ப்ரில்லியண்ட்டானு எங்களுக்கே டவுட்டாக வரும். ஆனால் ப்ரில்லியண்ட்டு தான். ஆனால் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி ப்ரில்லியண்ட் இல்லை. ஆனால் அவனால் எங்களை விட்டான்ட்டு பில்டப் கொடுத்தாங்க. ஏன்னு தெரியல. ஐயோ யாரையா நீ இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்க? சீரியஸான நேரத்தில் கூட அப்படியே சிரிப்பு வர மாதிரி பேசுவான். அவன் தான் சாய். புதுசாக பேர் சொல்கிறோம். சரி ஓகே, இப்போ அடுத்து சாப்பிட போகிறோம். அதை வீடியோ எடுத்து அனுப்புகிறோம், காட்டுறோம், எல்லாமே காட்டுறோம். சரி வாங்க சீக்கிரம் சாப்பாடு வாங்கி வருவோம். ஆனால் நான் சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். நீ எடுத்துன்னு வந்து. ஆமாம், ஆனால் இவர் மட்டும் டெய்லிக்குமே கேன்டீன் தான். ஏன்னா சொல்ல வேணாம், அவ்வளோ பெரிய ரீசன்லாம் இல்லைங்க. அவங்க அம்மா ஊரில் இருக்காங்க, அதனால செய்ய முடியல. சரி ஓகே, இப்போ என்ன வாங்க போகிறேன்? பிரியாணியா, தோசையா, சிப்ஸா, என்னது தெரியல. சரி சிப்ஸான்னு கேட்குறேன். பாரு, டிஃபன் சாப்பிட போறியா இல்லை பிரியாணியா? பிரியாணி. டெய்லிக்கு பிரியாணி சாப்பிட்டே வளர்றோம். விலாக் பண்ணும்போது எப்பவுமே கூச்சப்படக்கூடாது. ஓகே சாப்பிடுவோமா? வாட் ஆடியோ, வாட் யூடியூப்? பிக் பாஸ் பார்த்துன்னு இருக்கேன். பிக் பாஸ் தெலுங்கு 7 சூப்பர், நல்ல பழக்கம். நான் இப்போ என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செஞ்ச காரக்குழம்பு, முட்டை வித்து சிப்ஸ். இவர் இன்னொரு ஃப்ரெண்டு என்ன திறக்கிறாரு? என்னடா இது? எக் வித் டொமேட்டோ ரைஸ். வாவ், வாட் அ காம்பினேஷன் ப்ரோ, அண்ட் வித் தயிர் பச்சடி டூ. ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். அடுத்து அவர் சஞ்சய் பிரியாணி எடுத்துன்னு வருவார். Bloody sweet.
இப்போ என்ன கரெக்டாக டைம் 12:25 ஆகுதா? 12:30க்கு வந்து எங்களுக்கு லஞ்ச் பிரேக் முடியும். ஸோ 5 நிமிஷத்தில் கிளாஸ்க்கு போனோம்டா, வா போகலாம். ஆனால் இங்கே இப்போ தான் சாப்பிட்டுனே இருக்கான். ரசிச்சு ருசிச்சு டைரி மில்கை பொறுமையாக சாப்பிடுவாங்கள்ல. கிஸ்மி அது மாதிரி சாப்பிட்டுன்னு இருக்கான். இவன் என்னைக்கு சாப்பிட்டு முடிச்சு என்னைக்கு கிளாஸுக்கு போய் ஒன்று தெரிஞ்ச திட்டு கன்ஃபார்ம் தான். சீக்கா தாஸ் இங்கே பாருங்களேன், என் பேர் ஸ்ரீநாத். சம்மந்தமே இல்லாமல் இவங்க சீக்கான்னு கூப்பிட்றானுங்க. சீக்கான்னு எதுலேருந்து வந்து நீயே சொல்லு. சீக்கான்னு எப்படி வந்து? ஒன்று சீனா சீனு எதாவது இருக்கலாம். சீக்கா எப்படி வந்து சொல்லு. ஸ்ரீநாத்தை சீக்கான்னு, ஸ்ரீகாந்தையும் சீக்கான்னு தான் கூப்பிட்றாங்க. ரெண்டுமே ஒரு சிமிலர் தானே. கொஞ்சமாச்சு சம்மந்தமாக இருக்கா? ஓ சாப்பிட்டு முடிச்சாச்சு. பேக் டு த டென் மாதிரி பேக் டு த கிளாஸ். ஓகேடா. இப்போ என்ன இங்கிலீஷ் பீரியடா? ஓகே. லியோ வேறு ரொம்ப சோகமாக நடந்து போகிறாரு. ரெஸ்ட் ரூம் தான் நடந்து. see you guys. அடுத்துக்கு ஒரு நல்ல கிளிப்பை எதாவது மாட்டுச்சுன்னா எடுக்கிறேங்க. பாய். சொன்ன மாதிரி 5th பீரியட் இங்கிலீஷ் உள்ளே வந்து பார்த்தோன்னா சத்தமாக சொல்லு, கேட்காது. சீக்கிரம் சொல்லுங்க. 5th பீரியட் இங்கிலீஷ்னு நினச்சி வந்தோம். ஆனால் பார்த்தா எங்களுக்கு ட்விஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் பீரியட் நடந்தது. அது எங்கள் தப்புனால இல்லை, அது யாரோ அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு எங்களுக்கு கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ்ன்ற டாப்பிக்கே எடுத்தாங்க. இப்போதைக்கு நாங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பைத்தக்காரங்க நடுவில் வந்துட்டு தான் போவாங்க. நடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னா எனக்கு வேறு வேலை பொறுப்பு பருப்பு இல்லை. ஆனால் சொல்லுவோம், நம்மளும் ஒரு மரியாதைக்காக கேட்போம். ஓகே. அக்கா கேட்கவே இல்லை. அக்கா அவர் மாதம் மொத்தம் மிஸ்டர் நம்ம டியூட்டி போட்டார். குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டான். நடுவில் இப்போ எங்கள் மேக்ஸிமம் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பேசுகிறதுக்கும் ஜாலியாக இருப்பாங்க. மேக்ஸும் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்பாங்க, ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன் என் ஃபர்ஸ்ட் டைம். நீ இவ்வளோ சொன்ன மேக்ஸிமம் பற்றியா? ஓகே கைஸ், எக்ஸாம் இல்லை, காலேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. இதோட டே முடியுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. என்ன பண்ண போகிறேன்னா, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் வேறு போக போகிறேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ்னால் அது சாஃப்ட்வேர் பைத்தான் சும்மா. சரி ஓகே கைஸ், ஓகே வாங்க போகலாம். லெட்ஸ் ராக் இட். பை பாய். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகிறதுக்கு ரூட் எப்படி பார்த்தோன்னா இப்படி இல்லை, சும்மா கொஞ்சம் கட்டடிக்கலான்ட்டு. வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்குடா கட்டடி? அதை கூட சொல்ல கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேன். நான் அப்படியே தேய்ச்சினே போயிடு. கொஞ்சம் தள்ளிலாம் போயிட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் கட்டடிக்கிற நான் வார்த்தையே யூஸ் பண்ணேன்னா, எனக்கு 3:45 தான் பஸ் எடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அங்கே போய்ட்டு உட்காரலாம் முடியாது. சரி கொஞ்ச நேரம் இவனையும் சேர்த்து சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் கம்ப்யூட்டர் கிளாஸ் போவான். நான் 3:45 பஸ் எடுப்பேன். அதுலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 6 o'clock ஆகிடும். ஆமாம், பின்னாடி இங்கே பட் ஆனால் வந்து ஒன்று தெரிய மாட்டான். ஏன்னா அவர் லியோ, அவன் எங்கே போகிறான்னு தெரில, ஆனால் எங்கேயும் சேர்த்து கூப்பிட்டுருக்கான். ஸோ வாங்க அவன் கூடயே போவோம். ஸோ ஆளே இல்லாத லேபில் ஒரே ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் டைம் மிஷின் இது கெமிஸ்ட்ரியா? அப்போ ஏதோ வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரு, ஊத்துறாரு. கலக்கு சக்கரெல்லாம் போட்டியா? சக்கரெல்லாம் போட்டு ஒரு 6 எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. ஏன் வந்தது அது அங்கே வச்சுட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டான். போமா? ஓகே வாங்க. சயின்டிஸ்ட் என் கூட வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டுமே ஆளே இல்லாத டீ கடைக்கு யாருக்குடா டீ ஆட்டுற மாதிரி தான். ஆளே இல்லாத எக்ஸ்பெரிமெண்ட் லேபில் யாருக்கு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான்னு தெரில. சரி ஓகே, இப்படி தான் நம்ம வீடு. அது எங்கள் வீடு இல்லை. ஓ சரி ஓகே, அது சொல்ல வேணாம்.
ஏன் நீங்கள் கேட்கலாம் தனியாக ஏன் பண்ணுன்ட்டு. அந்த நேரத்தில் நாங்கள் பண்ணியிருந்தா எங்கள் ஃபோன் போயிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாததுனால ஆமாம். ஆஃப்டர் 3 o'clock பண்ணியிருக்கோம். எஸ், உங்களுக்கு எங்களோட லேபை காட்டணுன்றதுக்காகவே நான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தேன். எடுத்து நான் உள்ளே கூட்டு போயிருக்கேன். இவனையும் நானும் ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம். நாங்கள் மேம் கிட்ட பர்மிஷன் கேட்டு சாவிலாம் வாங்கி அதை திறந்து இவ்வளோலாம் பண்ணலை. ஆனால் ஓப்பன்லேயே இருந்ததுன்னு ஒன்று நுழைஞ்சிட்டு ட்ரை பண்ணோம், ஆனால் யாருமே இல்லை. அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எங்க இப்போ வீட்டுக்கு போகணும். இல்லை, அதுக்கு முன்னே ஒரு முக்கியமான வேலை. அந்த முக்கியமான வேலை வெளியே சொல்லணும்னா திட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரெஸ்ட் ரூம் தான் போகிறோம், பிரச்சனை இல்லை, சொல்லலாம். ஓகே சொல்லலாம். பட் இதோட வீடியோ இங்கே நிறுத்திக்கலாம். இப்போதைக்கு பாய். இப்போ கேன்டீன் போகிறோம் அப்படின்னு போய் சொல்ல மாட்டோம், நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். அதான் நான் பயந்துட்டேன், எனக்கே தெரியாமல் கேன்டீன். ஆனாண்டா, ஏய், இவன் பேரே நான் சொல்லடா. இவன் பேரு சாய். ஃபுல் நேம் வேணும்னா வெங்கட் சாய். அதோட சேர்த்து ஃபேமிலி நேம் சொல்லணும்னா அது சஸ்பென்ஸோட பொட்டிக்கு இருக்கட்டும். சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். இவங்கடா இந்த கிட்ஸ்னா. சரி, கிருஷ்ணா அப்போ அடுத்து இவன் பேர் சொல்ல, லியோனே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணதில்ல. இவன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் சாய்ராம். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, இப்போதைக்கே சஸ்பென்ஸ். அது கூட அதுவும் சஞ்சய் சாய்ராம். நான் சஸ்பென்ஸ் சொல்லிட்டேன். அப்போ ரெண்டுமே கட் பண்ண வேண்டியதான். ஏய், அவர் லியோடா. எங்கே இருந்தாலும் பார்த்தால கேட்டப்ப ஒரு பொண்ணு மட்டும், ஐ மீன் அந்த தங்கச்சி கேரக்டர் மட்டும் யாராவது வரட்டும், அப்படியே புகையில் அறுவடிக்கு தயாரான டான்ஸ் போடுவான் அவன். ஆனால் அது இன்னைக்கு மட்டும்தான். என்ன நாளைக்கு பிளாக் ஷர்ட் பேண்ட் போடணுன்னா அவன் திருப்பி துவைக்கணும். அவன் துவைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், கரெக்டு. வீட்டுக்கு போகிறதுக்கே லேட் ஆகிடும். என்னடா பிளாக் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே நண்பர்களே, இப்போ நாங்கள் 3 பேரும் 3 பிரிக்க போகிறோம். 3 பிரிய போகிறோம். ஆனால் இப்போதைக்கு சேருவோம். ஆனால் இவன் கூட நான் இப்போ தொடர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன். பைக்கில் போகிறேன். ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருக்கேன். அதான் பாவி, எனக்கே ஒரு சஸ்பென்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. எனக்கே சொல்லலை இவங்க 2 பேர்